அப்பாடா, இப்ப எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அவ சைன் பண்ணதுக்கு அப்புறம் என் குண்டச்சி என்கிட்ட வந்த மாதிரி இருக்கு. அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. ஆனா அவ கேட்குற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது கஷ்டமாச்சே. நான் என்னோட பாட்டை பாடுறது தான் பெட்டர். இல்ல அபி, இந்த தடவை அப்படி பண்ணாத. நீ எப்போ அவளை நல்லா ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைச்சிருக்கியோ அப்போ எல்லாமே ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கு. நீ பேச ஆரம்பிச்சா அவ சைலண்டா இருப்பா. நீ அவ கிட்ட போனா அவ வேலைக்கே ஓட ஆரம்பிச்சிருவா. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இப்போ நான் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். பேசுறதுன்னு அவளை பார்க்க கூட மாட்டேன். இவருக்கு என்னாச்சு? ஏன் முகத்தை திருப்பிக்கிட்டாரு? அபிஷேக் உன்னை ரொம்பவே காதலிக்கிறாரு பிரக்யா. நீ அவரை விட அதிகமா காதலிக்கணும், புரியுதா? வீட்டுல யார் இருந்தாலும் நீ இல்லன்னு வைய, அவரு தனிமையா ஃபீல் பண்றாரு. அவ்வளவுதான் அபி, இதே ஆட்டிடியூட மெயின்டைன் பண்ணு. அவளை இக்னோர் பண்ணு. இவர்கிட்ட உண்மையை சொல்லாம இவரை ரொம்ப கோவப்படுத்திட்டேன். இவரை நான் தான் சமாதானப்படுத்தணும். என்னடா அது, நான் இவளோட பேசலன்னா இவளும் என் கூட பேச மாட்டா. இவளுக்கு மட்டும் ஈகோ கம்மியாவா இருக்கு? வர அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஒரு நிமிஷம், அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம். டே அபி, இவ உன் பக்கம் தான் வந்துட்டு இருக்கா. இப்போ என்னடா பண்ண போற? கோவமா இருக்கீங்களா? இல்லையே. ஆனா நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கல. இருங்க இருங்க இருங்க, ஏன் பேச மாட்டீங்க? அது நீ உன்னையே கேட்டுப்பாரு. நான் என்னையே எப்படி கேட்க முடியும்? எனக்கு தெரியாதுல்ல, அதான் நான் உங்களை கேக்குறேன். ஆளை விட எனக்கு பேசுற மூடு இல்ல. இருங்க, ஏன் பேச மூடு இல்ல? என்னோட பேச பிடிக்காததுக்கு ஏதாவது ரீசன் இருக்குல்ல, அந்த ரீசனை என்கிட்ட சொல்லிட்டு போங்க. ரீசன் இருக்கான்னு கேக்குற? எதுவும் இல்லையே. உன்னோட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இப்ப நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன். அப்புறம் ஹாயா பெட்ல படுத்து தூங்க போறேன். தூங்க போறீங்களா? படுத்தா தூக்கம் வந்துரும். அப்படின்னா நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஓவரா சீன் போட்டுட்டே போறீங்க. சீன் போடுறேன்டா, இன்னமும் போடுவேன். ஆனா நான் சீன் போட இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா நீ சீன் போட்டு போட்டு எப்படி ஆயிட்ட பாரு. மூஞ்சிய பாரு, குண்டாத்தை. வெளிய விடு. நீங்களும் குண்டாதான் இருக்கீங்க. இது மசில்ஸ். டெய்லி 2 வேளை ஒர்க் அவுட் பண்றேன். நீயும் பண்ணி பாரு. ஹலோ, இது காட்ஸ் கிஃப்ட். உன்ன மாதிரி நினைச்சியா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு? என்ன பாரு பாரு, உன் கைய பாரு, எவ்வளவு குண்டா இருக்கு பாரு. கண்ணத்தை பாரு, வாய்க்குள்ள ஏதோ பஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. நகரு. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. நான் ஏன் பதில் சொல்லணும்? நான் உன் கூட பேசவே விரும்பல. நீங்க ஓவரா பண்றீங்க. ஓவரா சீன் போடுறீங்க. இது உடம்புக்கு நல்லதே இல்ல சொல்லிட்டேன். அப்படியா? நீ என்ன வேணா சொல்லு, நான் சீன் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இப்ப காட்டுறேன் பாரு சீன் போடுறதுனா என்ன. நீங்க பாருங்க, இதோட நிறுத்திக்கோங்க. நான் எதுவும் பேசலங்கிறதுனால நீங்க ஓவரா பேசுறீங்க. தலைமையில ஏறீங்க. நான் எங்க தலையில ஏறேன்? நான் இங்க செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீ தான் என் தலையில ஏறி கேட் வாக் பண்ணிக்கிட்டு இருக்க. வெளிய விடு. என்ன? நான் யார் தலையிலயும் கேட் வாக்லாம் பண்ணல. நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. நான் எப்பவும் தரையில தான் நடப்பேன். நீங்க தான் வானத்துல பறப்பீங்க. ஸ்டார்னா வானத்துல தான இருக்கணும்.
நான் வானத்துல தான் இருப்பேன். ஓகே, செயின் போட்டது இல்லாம இப்ப ஆட்டிடியூட் வேறயா? அது எனக்கு சூட் ஆகும்ல. ஆ? ஆட்டிடியூட் எனக்கு சூட் ஆகும். அது எல்லாராலையும் பண்ண முடியாது, எஸ்பெஷலி நீ ட்ரை கூட பண்ணாத. ஏன்னா நீ விழுந்துருவ. நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு போங்க. என்னோட நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பேச வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு பேச மாட்டீங்களா இல்ல என்னைக்குமே பேச மாட்டீங்களா? சொல்லிட்டு போங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் சேஞ்ச் பண்ண போறேன். நீங்க என்னோட பேசாத வரைக்கும் நான் உங்களை போக விட மாட்டேன். பேசுறதெல்லாம் அப்புறம், நான் உன்னை பார்க்க கூட விரும்பல. இதோ 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 என்ன பாக்குறீங்க நீங்க? நான் ஒன்னும் பார்க்கல, நீ தான் என் கண்ணுக்கு முன்னாடி வர. நான் தான் உங்க பின்னாடி இருக்கேன்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருமா ப்ளீஸ். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், விடு. நான் தான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல, அப்படியே டார்ச்சர் பண்றேன். நான் நான் போறேன். எங்கேயும் போக விட மாட்டேன். நான் போவேன். சரி ஓகே, ஒரு கண்டிஷன், அப்பதான் போக விடுவேன். என்ன கண்டிஷன்? நீங்க நாளைக்கு காலையில என்கிட்ட நல்லா பேசணும். நான் இப்ப போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தூங்கினா தானே விடியும், நீ சொல்றது நடக்கும். இப்ப என்ன போக விடு. நாளைக்கு விஷயம் நாளைக்கு பாத்துக்கலாம். போங்க. நாளைக்கு காலையில என்ன, நான் நாளான்னைக்கு வரைக்கும் உன்கிட்ட பேச மாட்டேன். ஆனா நீங்க என்ன திட்டுறீங்களோ, என் கூட சண்டை போடுறீங்களோ, என்கிட்ட நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். உங்க கோவத்துல கூட உங்களோட அன்பு எனக்கு தெரியும். இப்ப நீங்க என்னோட அன்பை பாருங்க. பேய் பேய் பேய்! என்னங்க ஏன் இப்படி கத்துறீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது வந்து நான் வந்து நீங்க கோச்சிட்டீங்களா, உங்களை சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் நல்லதுலயும் கெட்டதுதான் தெரியும். உங்களை சமாதானப்படுத்த எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்க, என்ன போய் பேய்னு சொல்றீங்க? இல்ல, ஆக்சுவலா நான் அப்படி சொல்ல வரல. வேற எப்படி சொல்ல வந்தீங்க? அபி, ரொம்ப கேஷுவலா பேசுற, ஆட்டிடியூட விட்டுறாத. நான் ஒன்னும் அவ்வளவு ஈஸியா விட்டுற போறதில்ல. நீ கிளம்பு. என் லைஃபோட பவர் ஆஃப் அட்டானியை நான் உன் பேருக்கு எழுதி கொடுத்துட்டேன். அதனால இனிமே என் சந்தோஷம் எல்லாம் உனக்கு சொந்தம், அதே மாதிரி உன்னோட துக்கம் எல்லாம்
எனக்கு தான் சொந்தம். என் கதை முடிய போது சிமோனிகா. நான் உயிர் பழைக்க மாட்டேன். என் சாவுக்கு காரணமான அந்த அபியை நீ பழி வாங்காம விடக்கூடாது. I love you, துஷ்யந்த். உன்னை நான் எப்படி விரும்பிட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் இப்பவும் விரும்புறேன். எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை விட்டு வேணா பிரிஞ்சு இருக்கலாம். ஆனா என்னோட மனசு எப்பவுமே உனக்காக தான் துடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, நான் இந்த உலகத்துல வாழறது உன்னை காதலிக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனா இப்போ நான் வாழறது அந்த அபிய கொல்றதுக்காக மட்டும்தான். நீயும் நானும் பிரியறதுக்கு காரணமே அவன்தான். அவனாலதான் நான் இப்ப தனியா இருக்கேன். இந்த தனிமையை நான் அவனை உணர வைக்கிறேன். ஆனா நான் அவனை எப்ப கொல்லணும்னு நினைச்சாலும் அவனோட வைஃப் பிரக்யா அவனை காப்பாத்திடுறா. ஆனா என்னோட கோவம் அவ காதலை விட பலமானது, ரொம்ப பலமானது துஷ்யந்த், ரொம்ப பலமானது. நான் எப்படியாச்சும் அந்த அபியை கொன்னுடுவேன் துஷ்யந்த். ஆனா அவனுக்கு முன்னாடி எப்படியாச்சும் அந்த பிரக்யாவை கொன்னே தீருவேன். ஏன்னா அவதான் எப்பவுமே என் வழியில குறுக்க வந்துட்டே இருக்கா, தடங்களை ஏற்படுத்திட்டே இருக்கா. எப்படியாச்சும் அந்த அபி சாகணும். ஆனா அவனுக்கு முன்னாடி அந்த பிரக்யா செத்தே ஆகணும். I promise துஷ்யந்த். I will kill that Pragya. I will kill her. இன்னைக்குதான் இந்த வீட்டோட உண்மையான மருமகளா நான் ஃபீல் பண்றேன். அவரோட குண்டச்சி பொன்னி விஷயத்துல இருந்த டென்ஷன் கூட இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. இந்த சந்தோஷமே வேற. ஏய் 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 பாத்துமா பிரக்யா, இன்னைக்கு நீ சந்தோஷத்துல பறந்துகிட்டு இருக்கியே. இல்ல, கிச்சனுக்கு போகணும், அதான் வேகமா போயிட்டு இருந்தேன். ஏய் இரு உன்னோட முகத்துல இப்ப இவ்வளோ க்ளோ இருக்குல்ல, இப்ப நீ கிச்சனுக்கு போனீன்னா அது கம்மியாயிர போகுது. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? தேவையில்லாம என் கிண்டல் பண்ற. இங்க பாருமா, இவ சொல்றதெல்லாம் நீ கேட்காத. நீ எனக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லு. அது என்னன்னா, உன்னோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? அது அன்னைக்கு அடிபட்டதுல அந்த காயம் முழுசா இப்போ உனக்கு குணமாயிடுச்சுல்ல? அதான். குணமாயிடுச்சு. என்னக்கா, இவளுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா இவளதான் அபி நல்லா பாத்துக்கிறான்ல. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? பாத்தியா வேணும்னு இவதான் உன்னை கலாய்ச்சிட்டு இருக்கா. இங்க பாருங்க பாட்டி, நீங்க 2 பேரும் போய் உட்காருங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். முதல்ல விஷயத்த பேசுவோம். எல்லாத்தையும் அது அப்புறமா என்னன்னா பேசிக்கலாம். நான் நீங்க முதல்ல போய் சொல்றது உட்காருங்க ப்ளீஸ் பாட்டி, போய் முதல்ல நான் சொல்றத உட்காருங்க. கேளு. இல்ல முதல்ல போய் உட்காருங்க. ஹலோ மிஸ்டர் தாமோதரன், நம்ம ஆஃபீஸில் அஜய் இருக்காரு. அவர் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாரு. பட் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், ஷூட்டிங் லொகேஷன் ஒரு நிமிஷம், ஷூட்டிங்கோட லொகேஷன் ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரி இருக்கணும். பாலாஜி என்ன டிஃபன் சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு, எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்படியே டீயும் போட்டு. சரிங்கம்மா, பாட்டிக்கு இப்ப என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்க. பாட்டிக்காக தான் நான் சொன்னல உங்ககிட்ட, உப்புமா பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. ஆனா கிரானிக்கும் பாட்டிக்கும் உப்புமா பிடிக்காதேம்மா. அப்படின்னா நீங்க அவங்களுக்காக சப்பாத்தி பண்ணிடுங்க, சரியா? சப்பாத்தினா 2 பேரும் சாப்பிடுவாங்க. இந்தாங்க, இதை பிடிங்க. இதை நல்லா பொடிசா கட் பண்ணி கொடுங்க, புரியுதா? ஓகே, எதுவும் பாக்கி இல்லல, ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். சட்னி கொஞ்சம் இரு, ஒரு நிமிஷம் நின்னு மூச்சு வாங்கிக்கோ. ஹலோ, குட் மார்னிங்.
குட் மார்னிங். சாரிக்கா, பாத்தீங்களாண்ணா அக்காவே வந்துட்டாங்க. இது வரைக்கும் டிஃபன் பண்ணலன்னு திட்ட போறாங்க. நீங்க சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம்க்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடும். இருங்க வரேன். இரு த்ரிஷா, என்ன இது? அவர் அதையெல்லாம் பாத்துக்குவாரு. நான் டிஃபனை பத்தி எதுவும் கேட்கல, உன்னை பத்தி கேக்குறேன். என்ன? என்னன்னா எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிற, எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே இருக்க. அப்ப நீ உன்னை எப்ப பாத்துக்க போற? என்னன்னா என்ன பாத்துக்கிறதுக்கா? அக்கா, எல்லாரையும் பாத்துக்கிட்டா என்ன நானே பாத்துக்கிட்ட மாதிரி தானே. அடுத்தவங்க சந்தோஷப்பட்டா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்பதான் என் டேவே கம்ப்ளீட் ஆகும். உன்னோட டே எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். நீ எவ்வளவு வேலை பண்ணி உன் டேவை கம்ப்ளீட் பண்றேன்னு தெரியும். மத்தவங்க சந்தோஷத்துல உன்னோட சந்தோஷத்தை தேடுவேன்னு தெரியும். ஆனா உன் சந்தோஷம் என்ன ஆகுறது? என்னோட சந்தோஷம் என்ன? அத நான் உனக்கு சொல்றேன், என் கூட வா. ஐயோ அக்கா, டிஃபன் ஆனா இன்னும் அண்ணே, செய்யல. நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கங்க. இருங்க அக்கா, ஒரு நீ 2 வா. நீங்க போங்கம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பிரபா, பிரபா, ஒரு போனை நிமிஷம். வச்சுட்டு இப்படி வா. அவரே எங்க ஒரு நிமிஷம் கூப்பிடுறீங்க? நான் நான் என்ன பண்ணேன்? நீ இல்ல பேச இல்ல பாரு. நான் சொன்னது மட்டும் நீங்க முதல்ல செய்யுங்க, அதுக்கப்புறமா நான் நீங்க உங்களுக்கு- அப்புறமா எதுவும் பேச வேண்டாம். போனை பொடி. என்னாச்சு? இவ பண்ற எதுவுமே சுத்தமா சரியில்லை. அக்கா இந்த பிரக்யா த்ரிஷா மேல ஏன் இவ்ளோ கோவமா இருக்கா? தெரியலையே இந்து. அக்கா, சூப்பர் விஷயம். இது நல்லா இருக்கே. பிரக்யா த்ரிஷா மேல கோவமா இருக்காளா? சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம். சந்தோஷமா இருக்கு. ஏய், என்னது? அக்கா தங்கச்சி சண்டை. இந்த விஷயத்த கண்டிப்பா நான் ஆலியா கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஆலியா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏய் பிரமிளா, ம், இந்த மாதிரி மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்குறது ரொம்ப தப்பு. நீ முன்னாடி வந்தே கேளு, நம்ம வீடு தானே. வா 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 வா, முன்னாடி வா. என்னன்னு சொல்றது? இவ பண்ண விஷயம் இருக்கே, அதை என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா இவ அப்படி என்ன பண்ணான்னு சொன்னாதானே தெரியும். ஆமா பிரக்யா, என்னாச்சுன்னு சொல்லு. த்ரிஷா என்ன பண்ணா? மாமா, இந்து பாட்டி, பாட்டி, மைதிலி அண்ணி யோசிக்கிறது நிறுத்திட்டு நான் சொல்றத கேளுங்க. அப்புறம் அத்தை, இவ என்ன பண்ணான்னு மட்டும் உங்ககிட்ட நான் இப்ப சொன்னேன்னா நீங்களும் இவன் மேல கோவப்படுவீங்க. த்ரிஷா என்னதான் ஆச்சு? நீ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு பிரக்யா மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க? த்ரிஷா, ஏதாவது தப்பு பண்ணிட்டியாமா? அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரக்யா உனக்கு அக்கா இல்ல, அவகிட்ட மன்னிப்பு கேட்டுரு, எல்லாம் சரியா போயிடும். பெரியவங்க சொல்றத கேட்கணும்ல. நாங்க சொன்னதெல்லாம் நீ கேட்டுருவா பாரு. த்ரிஷா ஏதாவது பேசு. அப்படி என்ன தப்பு பண்ண? நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப நீ கிச்சன்ல தான் ஏதோ தப்பு பண்ணிருக்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஒருவேளை உனக்கு ஏதாவது தெரியலனா நீ பிரக்யாவோட ஹெல்ப் கேளுன்னு சொல்லிருக்கேன்ல. நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. திட்டிக்கிட்டே இருக்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்குவோம். இது எல்லாருமே அவ என்ன பண்ணான்னு தெரியாமயே திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஓவரா பண்றீங்க. பாவம் வாழ ஆரம்பிக்கிறா. பயத்துல அவ கண்ணெல்லாம் சிவந்துருச்சு பாரு. பிரக்யா, என்னன்னு நீயே சொல்லு. அப்படி அவ என்ன பண்ணா? என்ன ஆச்சு? அக்கா ப்ளீஸ், நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்கிட்ட என்னன்னு சொல்றது? நான் உன் மேல எவ்வளவு கோவமா இருக்குன்னு தெரியுமா? இவ மேல எனக்கு கோவமா வருது. இவ எப்ப பார்த்தாலும் மத்தவங்கள பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்கா. இதுல அப்படி கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குமா? பாட்டி, கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? இவ மத்தவங்கள பத்தியே யோசிக்கிறா, தன்னை பத்தி எப்ப யோசிப்பா? நான் பார்க்கும் போதெல்லாம் இவ கிச்சன்லயே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் இந்த வீட்ல இவளுக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் இவ பண்ணிதான் ஆகணும். ஆனா பிரபாவோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவளோடது தானே. இவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நிறைய புரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ எப்பவும் கிச்சன்லயே பிஸியா இருக்கா, அப்புறம் பிரபா அவன் வேலையில எப்பவுமே பிஸியா இருக்கான். இவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணணுமா வேண்டாமா? ஓய் பிரக்யா, இப்ப நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. நல்ல வேலை தானே பண்ணிருக்கேன். நீ என்ன மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஓய், நீயும் என்ன மாதிரி மாறிக்கிட்டு இருக்க. நானும் இந்த மாதிரி தான் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ பாட்டி. ஆனா எல்லாத்தையும் விட இப்ப இம்பார்ட்டன்ட் இவங்க தான். நீங்களே சொல்லுங்க, பிரபாவும் த்ரிஷாவும் எங்கேயாவது தனியா வெளியில போகணுமா வேண்டாமா? போய்தான் ஆகணும். நீங்க இப்போ என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல அக்கா. நாங்க 2 பேரும் வீட்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம்ல. வீட்ல இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும். நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இங்க பாரு பிரபா,
நீ என்ன அக்காவா நினைக்கிறல்ல? ஆமா பிரக்யா. அக்காங்கிற முறையில நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்டுதான் ஆகணும். நீயும் த்ரிஷாவும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்க. ஷாப்பிங்க்கு போங்க, இல்ல எங்கேயாவது நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்சுக்கு போங்க. இன்னைக்கு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு பாசிபிளே இல்ல பிரக்யா, ஏன்னா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இன்னைக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு. ஒரு ப்ரொடியூசரை வேற மீட் பண்ண வேண்டியிருக்கு. அபியோட அடுத்த ஷூட்டிங்கான லைன் அப் மீட்டிங் வேற வரப்போகுது. நான் என்ன பண்ணுவேன்? ஆமாக்கா, எனக்கு கூட நிறைய வேலை இருக்கு. பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களே, அவங்களுக்காக ஃபுட் அரேஞ்ச் பண்ணனும். அப்புறம் கிச்சன்ல நிறைய வேலை இருக்குக்கா. அது எல்லாத்தையும் எனக்கு தெரியும் உனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா இந்த எந்த வேலையும் நீங்க இல்லாம பண்ண முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, கிச்சனை பாத்துக்கணும்ல, அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ராபினும் பாலாஜி அண்ணனும் இருக்காங்க. அண்ட் அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் இன்னைக்கு நானே பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இப்ப வெளியில போய் தான் தீரணும். த்ரிஷா, இந்த பிரக்யா டீச்சர் இருக்காங்கல்ல, இவ லவ்ல PhD பண்ணிருக்கா. இவ அபியோட ஷர்ட் பட்டன்ல இருந்து அவனோட எல்லா ஷோவையும் இவ தான் பாத்துக்குவா. எனக்கு தெரிஞ்சு நீ இவ சொல்றத கேட்டீனா உனக்கு தான் நல்லது.